பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக உங்கள் மத்தியில் பேச போகிற வார்த்தை என்னன்னா, குற்றச்சாட்டுகளை பார்க்காதே இயேசுவை பார். நாளில் நம்ம குற்றச்சாட்டுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இயேசுப்பாவை பார்க்கறது இல்லை. அப்போது இந்த நாளில் குற்றச்சாட்டுகளை பார்க்காம நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி எப்படிலாம் வளரும், என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம மேலே சொல்லுவாங்க. நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊழியனா என்ன, நம்ம டெய்லியும் திருச்சபையில் ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், துதிக்கிறோம், ஒரு சிறு சிறு ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி ஊழியமாக இருக்குது. அப்போது இந்த ஊழியத்தில் நம்ம பண்ணும்போது நம்ம மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க, அந்த குற்றச்சாட்டுகள் மத்தியில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார், என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் இந்த நாளில் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த நாளில் ஒரு மனுஷனை குறித்து தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அந்த மனுஷனுக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க அந்த மக்கள், அந்த குற்றச்சாட்டுகள் மத்தியில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை எப்படி உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்கள் வாட்ச் பண்ணி போட்டிருக்கு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவானேனும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த வசனத்தை யார் சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார். இந்த வசனத்தை சொல்லும்போது அவர் சவுல்ல இருந்து பவுலாக மாற்றப்படுகிறார். உலகப்பிரியமான மனுஷனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் அவர் மாற்றப்படுகிறார். அந்த பேர் அந்த பவுல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா சிறுமைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது உலகத்துக்குள்ளேருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், சிறுமைப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம சிறுமைப்படும் போது என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் உலகப்பிரியமான மக்கள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்க மக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை நம்ம மேலே சொல்லுவாங்க. அப்போஸ்தலராகிய பவுலுக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க மக்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன குற்றச்சாட்டுகள், மொத்தம் 7 குற்றச்சாட்டுகளை அப்போஸ்தலராகிய பவுலுக்கு சொன்னாங்க. எதுக்கு? ஏன்னா அவர் ஊழியம் பண்ணும்போது அந்த யூத மக்கள் என்ன பண்ணாங்க, 7 குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சாட்டினாங்க. அந்த 7 குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் குற்றச்சாட்டு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. முதல் குற்றச்சாட்டு அப்போஸ்தலராகிய பவுலை பார்த்து சொல்கிறாங்க, நீ வாயாடியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. வாயாடினா என்னது? நம்ம வாயாடி எந்த வாயாடியாக இருக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள் நம்ம வாயாடியாக இருக்கணும், உலகத்துக்குள் வாயாடியாக இருக்கக்கூடாது. இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வாயாடியாக இருக்க, நீ ரொம்ப பேசுகிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவருக்கு வந்த முதல் பேர் என்னன்னா வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கொள்ளை நோய்னா என்னன்னா, மற்றவங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை எடுத்து பேசும்போது அந்த வார்த்தையினால அவங்க கொல்லுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை சாட்டுறாங்க அப்போஸ்தலராகிய பவுல் மீது. அந்த ஒரு குற்றச்சாட்டை சாட்டுறாங்க. ஏன்னா பைபிள் ரீதியாக போட்டிருக்கு, ஒரு மனுஷனை பேசியே ஆசீர்வதிக்க முடியும், ஒரு மனுஷனை பேசியே அழிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா நாவு சவர கத்தியை போல் இருக்குன்னு கூட சொல்லியிருக்கு பைபிள் ரீதியாக. அதே மாதிரி தான், ஏன்னா இந்த அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே அவ்வளோ அன்பு இருந்தது. அதனால என்ன பண்ணுவார்னா, அந்த யூத மக்கள்கிட்ட என்ன பண்ணார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேசுகிறதுனால, நீ எங்கள் கொள்ளு நோய் மாதிரி இருக்க, எங்கள் நோய் மாதிரி நீ எங்களை இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரண்டாவது குற்றச்சாட்டு அப்போஸ்தலராகிய பவுல் மேலே வைக்கிற காரியம் என்னென்னா, நீ ஒரு கொள்ளை நோயின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாங்க. முதல் காரியம் சொன்ன வாயாடின்னு சொன்னாங்க. இரண்டாவது காரியம், நீ ஒரு கொள்ளை நோயாக இருக்க எங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே நீ எங்ககிட்ட பேசுகிற. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எப்போதுமே ஆராதிச்சுக்கிட்டே இருக்க, பாட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அவங்க மத்தியில் நம்ம இன்னும் அதிகமாக ஆராதிக்கணும், இன்னும் அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கணும், அதிகமாக வார்த்தையை மற்றவங்க இடத்துல போய் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் இது ரெண்டுத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, யூதர்களை கலக்குகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போது யூத மக்கள் என்ன பண்ணுறா, அவங்க வாழ்க்கையை கலக்குகிறவன் சொல்லிட்டு போட்டிருக்கு.
அப்போது நம்ம எதை கலக்குகிறவர்களா இருக்கணும்னா, இதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, உலகத்தை கலக்குகிறவன் வருகிறான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலராகிய பவுலை பார்த்து சொல்கிறாங்க, உலகத்தை கலக்குகிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் வசனத்தையும் நம்ம ஆராதனை வேலையும் சரி, நம்ம ஜபிக்கிற வேலையும் சரி, மற்றவங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்குகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அனுதினமும் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் ஃபாஸ்ட்டாக ஒரு வார்த்தையை போடுறாங்க. நிறைய பேர் ஒரு வார்த்தையை போடுறாங்க. நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை. மற்றவங்க இடத்துல போய் சேர்க்குறோமா? சேர்க்கறது இல்லை. அப்போ எப்படி நம்மளால் உலகத்தை கலக்க முடியும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மற்றவங்க இடத்துல போய் சொல்லி நம்ம உலகத்தை கலக்கிக்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தான் அப்போஸ்தலராகிய பவுலுக்கு 3வது குற்றச்சாட்டாக எது வச்சாங்க? உலகத்தை கலக்குகிறவன், எங்கள் வாழ்க்கையை கலக்கிடுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4வது குற்றச்சாட்டு அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, விரோதமாக தவறாக பிரசங்கம் பண்ணுகிறவன் சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த வசனம் நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்கு. அந்த வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க, யூதர் மக்கள், இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை தவறாக எங்கள் இடத்துல போதிக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை எங்ககிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க, தவறாக அப்போஸ்தலராகிய பவுல் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறவர்களாக இருக்காங்க. நம்ம அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு இருக்கோமா? அனுதினமும் மற்றவங்ககிட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வசனத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குமா? அவங்க சொல்ல போகிற ஒரு காரியம் என்னென்னா, இதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் பிரசங்கத்தை தப்பாக பண்ணுறான், இவன்லாம் என்ன ஆராதிக்கிறான் சர்ச்சுக்கு இவன்லாம் என்ன பாட்டு பாடுறான், இவன்லாம் என்ன துதிக்கிறான், தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்க்கணும்? அந்த இடத்துல யாருக்காக நம்ம பண்ணுறோம்? பிரசங்கத்தையும் ஆராதனையும் துதியும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக பண்ணுறோம். அப்போ ஆராதிக்கிற வேலையும் சரி, நம்ம துதிக்கிற வேலையும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் எடுத்து பார்க்கணும். அப்போ 4வதாக அப்போஸ்தலராகிய பவுலுக்கு வச்ச குற்றச்சாட்டு என்னங்கன்னா, பிரசங்கத்தை தவறாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. 5வது காரியம் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறான். இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீட்டுன்னா என்ன தெரியுமா? உலகத்துக்குள்ளே பாவம் பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிறான். உலகத்துக்குள்ளே கெட்ட காரியத்தை பண்ணி தவறான காரியத்துக்குள்ளே போயிட்டு திருச்சபைக்கு வந்திருக்கான். நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஏசப்பாவை ஜபிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது அந்த வெளில என்ன சொல்லுவான், இவெல்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போகிறான், இவன் இப்படி பண்ணிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானே, ஏசப்பா இதெல்லாம் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம அது எதையுமே நம்ம காதில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை தான் தீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை தான் எப்படி இருக்குது? தீட்டுள்ளதாக இருக்குது. அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன்லாம் உலகத்துக்குள்ளே போய் நிறைய காரியத்தை பண்ணிட்டு வரான், இவன்லாம் எப்படி ஆராதிக்கலாம், இவன்லாம் எப்படி பாட்டு பாடலாம், இவன்லாம் எப்படி துதி செய்யலாம், இவன்லாம் எப்படி மற்றவங்ககிட்ட வார்த்தை எடுத்துகிட்டு போய் சொல்லலாம். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பவுல் அவர்களுக்கு சொன்ன 5வது என்னன்னா, இவன் தீட்டு உள்ளவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 6வது காரியம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்பதாக போட்டிருக்கு, பவுலே நீ பிதற்றுகிறவன், நீ ரொம்ப பிதற்றுகிறவனாக இருக்க, நீ ஓவராக அதிகமாக பைபிளை படிச்சுட்ட, நீ ஓவராக ஏசப்பா பற்றி எங்ககிட்ட சொல்கிற, அதுதான் இவங்க பிதற்றுகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார், ரொம்ப படிக்கிறவராக இருந்தார், அவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுகிறவராக இருந்தார். எனி டைம் அவரை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பார். அதனால் அவருக்கு வந்த 6வது பேர் என்னது? பிதற்றுகிறவன். அதிக பேர் நம்மக்கிட்ட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, இவன் ரொம்ப பிதற்றுறான், ரொம்ப ஊறிட்டான், அதனால் பிதற்றிக்கிட்டே இருக்கான், எப்போதுமே அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது நம்ம காதில் எடுத்துக்கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை எடுத்து போய் மற்றவங்க இடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 6வது குற்றச்சாட்டு என்னது? பிதற்றுகிறவன். 7வது குற்றச்சாட்டு அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, இந்த மனுஷன் கொலைபாதகன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போது கொலைபாதகன்னா என்னென்னா, இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொல்கிறாங்க. எங்களை பேசியே சாவடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போது மற்றவங்க இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை அதிகமாக சொல்லுகிறவராக இருந்தோன்னா
நம்மளுக்கு கொடுக்க போகிற 7வது குற்றம் என்னது? பிதற்றுகிறவன், கொலைபாதகன் சொல்லிட்டு நம்மளை சொல்லுவாங்க. பிதற்றுகிறவனும் சொல்லுவாங்க, கொலைபாதகன், எங்களை பேசியே சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க சொல்லுவாங்க. அப்போது மொத்தம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்ச குற்றச்சாட்டுகள் 7 குற்றச்சாட்டுகள்னா, முதல் வாயாடி, 2வது கொள்ளை நோய், எங்கள் வாழ்க்கையை கொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3வது காரியம் என்னது? கலக்கம் எழுப்புகிறவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4வது காரியம் தவறாக போதிக்கிறவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5வது காரியம் தீட்டுப்படுத்துகிறவன், எங்களை தீட்டுப்படுத்திடுறான், தீட்டுப்படுத்திட்டு திருச்சபையில் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 6வது காரியம் என்ன சொன்னாங்க? பிதற்றுகிறவன், ரொம்ப படிச்சுட்ட, ரொம்ப அவரை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, பிதற்றுகிறவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 7வது காரியம் என்ன சொல்லுவாங்க? கொலைக்காரன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, கொலை பாதகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது 7 குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. பவுல் 7 குற்றச்சாட்டுகளை பார்த்தாரா? இல்லவே இல்லை. அவர் 7 குற்றச்சாட்டுகளை பார்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் நடக்கும்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருக்கு என்ன கிடைச்சிது? 9 வரங்களை பெற்ற ஒரே மனுஷன் பைபிள் ரீதியாக பார்த்தீங்கன்னா பவுல் தான். யாருக்குமே 9 வரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கல. பைபிள் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில வரங்கள் இருக்கும். ஆனால் 9 வரங்களையும் பெற்ற ஒரு தேவ மனுஷன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான். அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மத்தியில் சிறுமை உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது 9 வரங்களை பெற ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். முதல் வரம் என்ன வரும்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, ஞானத்தை போதிக்கும் வரம். இவர் சொல்கிற வசனத்தை கேட்டு மற்றவங்களுக்கு ஞானம் வளருகிற வரமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன முதல் வரம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வரம் ஞானத்தை போதிக்கும் வரம். அப்போது இவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு வார்த்தையை சொல்கிறது மற்றவங்க ஞானத்தை திறந்துடும், மற்றவங்கள ஞானமுள்ளவராக மாற்றிடுவார். அப்போ முதல் வரம் ஞானத்தை போதிக்கும் வரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்துருக்காரு. 2வது வரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அறிவின் உணர்த்தும் வசனம். அறிவுள்ளவராக இருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மத்தியில். மற்றவங்களுக்கு இது சரியான வழி, இது தப்பான வழி, சரியான காரியம், தப்பான காரியம் சொல்லிட்டு இவர் சொல்கிறதுனால அவங்களோட அறிவு என்ன பண்ணும்? திறக்கப்படும். அப்போது அறிவினால் தன்னுடைய வசனத்தினால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கதவுல திறக்குகிறவர்களாக இவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றிட்டார். 2வது வரம் என்ன சொன்னேன்? அறிவை திறக்கும் வசனம் அப்படின்னு சொன்னேன். அப்போது மற்றவங்களுடைய அறிவை திறக்குகிறவராக இவர் இருப்பார். 3வது வரம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் கொடுத்தாருன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, விசுவாசத்தினால் ஆவியை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ 3வது வரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலுக்கு கொடுத்த வரம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த வரம் விசுவாசம் உள்ளவருக்கு. பைபிள் ரீதியாக நிறைய பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவராக இருந்தார், நிறைய பேர் விசுவாசம் உள்ளவர்கள். ஆனால் அவங்கள மாதிரியே ஒரு விசுவாசம், நான் வாழ்கிறதும் ஏசப்பாக தான், நான் சாகிறதும் ஏசப்பாக, ஆண்டவராகிய இயேசுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போது நம்ம இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குமா விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த காரியத்தில் விசுவாசம் நம்ம ஜபிக்கிறோம் அந்த காலத்தில் கூட சரி நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதுலேயும் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நிறைய பேர் சொல்லுவாங்க, குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. ஆனால் குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளையும் இவர் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார். அதனால்தான் இவருக்கு 9 வரங்களை கொடுத்தார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 4வது காரியம் பார்க்கலாம். 4வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வரத்தை கொடுத்தாருன்னா அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, குணம் அளிக்கும் வரம் சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போஸ்தலராகிய பவுலோட ஆடையை தொடும் போது அந்த ஆடையை எடுத்து மற்றவங்க மேலே போடும் போது அவங்க வாழ்க்கையில் இருக்க அவங்க உடம்புல இருக்க நோய்கள்லாம் என்ன ஆகுதான் குணமாகுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு.
பைபிள் ரீதியான வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அப்போது இந்த மக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. 2வது குற்றச்சாட்டு நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, கொள்ளை நோயின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவன் என் வாழ்க்கையை கொன்னுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி எங்களை கொல்லுறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு என்ன வரத்தை கொடுக்குறாருன்னா, குணம் அளிக்கும் வரத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஜபிச்சு நம்ம சரியாக இருக்கும்போது, ஆராதிச்சு நம்ம துதிக்கும் போது சரியாக இருக்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன வரத்தை கொடுக்குறாருன்னா, குணம் அளிக்கும் வரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. 5வது என்ன வரத்தை கொடுத்தாருன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அற்புதங்களை செய்யும் சக்தின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அற்புதம் செய்கிற சக்தி. இவர் மற்றவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, அற்புதத்தை செய்கிறவராக இருக்காரு. இவங்க வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. ஆனால் அந்த காரியத்தை கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு அற்புதத்தை செய்கிற சக்தியின் வரத்தை அப்போஸ்தலராகிய பவுலுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்காரு. நீங்கள் பைபிளில் ஒரு காரியத்தை வாசிச்சு பார்த்தா போட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ அவருடைய சால்வையை தொட்டா. சால்வையின் ஓரத்தை தொடும்போது அவளுக்கு என்னாச்சு, அவள் அற்புதம் பெற்றா. அவள் வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியமும் போய் அவள் வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் ஏசப்பா குணமாக்குறான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம யாருக்கு ஜபிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்க அவங்க காண செய்வார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு என்ன பண்ணணும், விசுவாசம் இருக்கணும். குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடாது. குற்றச்சாட்டுகள் இருக்கும், அந்த குற்றச்சாட்டுகள் நம்ம விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கும்போது அற்புதம் நடக்கும். பைபிள் ரீதியாக நிறைய இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டு விசுவாசத்தினால் நிறைய பேர் அற்புதத்தை செஞ்சாங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதத்தை செய்யும் வரத்தை இந்த நாளில் தருவார். 6வது காரியம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போது அப்போஸ்தலராகிய பவுலுக்கு 6வது வரமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வரத்தை கொடுத்தாருன்னா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அப்போஸ்தலர் பவுல் எப்படி இருந்தான்னா, இது இவங்களுக்குள்ளே இருக்க என்ன ஆவி, கிறிஸ்துவின் ஆவியா இல்லை பிசாசின் ஆவியா இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிகிற வரத்தை உடையவராக இருந்தார். அப்போ இந்த நாளில் 6வது காரியம் அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வரம் என்னன்னா, ஆவிகளை பகுத்தறிதல். அவங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கா, அவங்களுக்குள்ள என்ன வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிகிற ஒரு வரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராகிய பவுலுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் நம்ம ஜபிக்கணும், அனுதினமும் ஆராதிக்கணும், அனுதினமும் துதி எடுக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறவராக இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன வரம் கிடைக்கும், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். 7வது காரியம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, அந்நிய பாஷையை பேசுகிறவர். அந்நிய பாஷை பேசுவார். திருச்சபையில் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசுகிறவர். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுகிறவராக இருப்பார் அந்நிய பாஷை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற பாஷையை மற்றவங்ககிட்ட எடுத்து உரைக்கிறவராக இருப்பார் அந்நிய பாஷை. அதனால் எத்தனை பேர் அந்நிய பாஷை வரம் பெற காத்திருக்கீங்க? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை கொடுப்பாரு, நான் அந்நிய பாஷை எல்லாருக்கிட்டே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் உள்ளவராக இருக்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷை வரத்தை நமக்கு இந்த நாளில் தருவார். 8வது காரியம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பைபிள் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. எரோமியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பவுல ஒரு எரோமியா தீர்க்கதரிசி சொன்னார் 7 நாடுகளை பற்றி. அதே மாதிரி தான் பவுல் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கார். மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லுவார். அப்போது அந்த வரம் ஒரு பெரிய வரமாக இருக்குது. இந்நாளில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஏசப்பா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வரத்தை எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு? விசுவாசம் உள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ அதே மாதிரி தான் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வர தருவார் சொல்லிட்டு விசுவாசமாக இருக்கும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வரத்தை தருவார், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. மற்றவங்க வாழ்க்கையில் இது நடக்க போது, இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரைக்கிற ஒரு வரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார். 9வது வரத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பற்பல பாஷைகளை
பற்பல பாஷைகளை பேசும் மட்டும் இல்லை, பாஷையை வியாக்கியம் பண்ணுதல். அவங்க பேசுகிற அந்நிய பாஷை அந்நிய பாஷையில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு வியாக்கியம் பண்ணி உரைப்பார். இவங்க இதுதான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லுகிறவராக இருப்பார். பாஷையும் பேசுவார், அந்நிய பாஷையும் பேசுவார். அந்நிய பாஷையில் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லுகிறவராக, நீங்கள் இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறவராக இருந்தார். இந்த நாளில் நீங்கள் எதை பார்க்குறீங்க? குற்றச்சாட்டுகளை பார்க்குறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது 9 வரங்களை பெற முடியும். அப்போஸ்தலராகிய பவுல் சிறுமைப்பட்டவர் தான், பேர்லேயே போட்டிருக்கு. சிறுமை உள்ளவரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றிட்டாரு. சிறுமை உள்ளவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9 வரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுறாரு. அப்போது நம்ம உலக பிரியமான காரியத்தில் கூட இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே சிறுமை உள்ளவர்களாக இருக்கணும். சிறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9 வரங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். மக்கள் யார்? யூத மக்கள். கிறிஸ்துக்குள்ளே இருக்க மக்கள் தான் 7 குற்றச்சாட்டுகளை அப்போஸ்தலராகிய பவுல் மேலே வச்சாங்க. அப்போது இந்த நாளில் நிறைய பேர் நம்ம மேலே குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. குற்றச்சாட்டுகளை பார்க்காதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் மாற்றி 9 வரங்களை கொண்டு நம்மளை முடிசூட்டுவார். ஒரு பொருளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்ட வச்சு பார்த்தாங்கன்னா அது பெருசாக தெரியும், இதே அது தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய குற்றச்சாட்டுகளை என்ன பண்ணணும்? தூரமாக வச்சுட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கிட்ட வச்சு பார்க்கும்போது, அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆராதனையும் அவருடைய துதியும் அவருடைய நாமமும் நம்ம கிட்ட வச்சு பார்க்கும்போது அதுவே நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்ம குறைகள் எதுவுமே தெரியாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம குறைகளை நீக்கி நம்ம நிறைவாக வாழ செய்வார். இந்த நாளில் குற்றச்சாட்டுகளை பார்க்காதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Gotta catch 'em all.